தலைமைச் செயலர் ராம மோகன ராவ் வீட்டில் தற்போது பரபரப்பான ரைடு நடைபெற்றுக் கொண்டு இருப்பது தமிழகம் மட்டுமல்ல, இந்திய அரசியலிலேயே மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது. பதவியில் இருக்கும் தலைமைச் செயலாளர் வீட்டில் ரைடு நடத்தப்படுவது இதுதான் முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. ராம மோகன ராவ் மூத்த IAS அதிகாரிகள் பலரையும் பின்னுக்கு தள்ளி தலைமைச் செயலாளர் பதவியை கைப்பற்றியவர். சீனியாரிட்டி அடிப்படையில் 20வது இடத்தில் இருந்த இவர் இந்த பதவிக்கு வந்தது பல பேரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. மூத்த அதிகாரிகள் பலரையும் தாண்டி இவர் தலைமைச் செயலாளர் பதவிக்கு வந்தபோதே பல்வேறு சர்ச்சைகள் உருவாகின. இவர் தலைமைச் செயலாளர் ஆனதற்கு பின்னணியில் சசிகலா நடராஜனின் பங்களிப்பு இருப்பதாக அப்பொழுதே பரபரப்பாக குற்றம் சுமத்தப்பட்டது. ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டத்தை சேர்ந்த ராம மோகன ராவ் கடந்த 1985ஆம் பேட்சை சேர்ந்தவர். 2017ஆம் ஆண்டு செப்டம்பரில் பணி ஓய்வு பெற உள்ள ராம மோகன ராவின் தாய்மொழி தெலுங்கு என்றாலும் ஆங்கிலம், ஹிந்தி, தமிழ் ஆகிய 3 மொழிகளிலும் சரளமாக பேசும் திறன் படைத்தவர். கடந்த மே மாதம் நடந்த சட்டசபையின் தேர்தலின் போதே அதிமுக ஆட்சி மீண்டும் வந்தால் இவர்தான் தலைமைச் செயலாளராக வரப்போகிறார் என்ற பேச்சு அடிபட்டது. அப்பொழுது அவர் கூடுதல் தலைமைச் செயலாளர் என்ற அந்தஸ்தில் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவின் முதன்மைச் செயலாளராக பணியாற்றி வந்தார். ஜூன் 8ஆம் தேதி தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். இவர் MA பொருளியல், MCom விலை மதிப்பீடு கணக்கு பதிவியல் படித்தவர். தமிழக அரசியல், சமூக நலம், வீடு மற்றும் நகர மேம்பாடு, தொழில் துறைகளில் பணியாற்றியவர். ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர், தமிழ்நாடு செய்தித்தாள் நிறுவன தலைமை செயல் அதிகாரி ஆகிய பொறுப்புகளையும் வகித்தவர். இவர் இதுவரை அயல் பணி என்ற வகையில் மத்திய அரசு பணிக்கு சென்றதில்லை. எனினும் 2001 முதல் 2003 வரை குஜராத் கடல்சார் வாரிய துணைத் தலைவராக இருந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராம மோகன ராவ் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் ஆனதும் அவருக்கு நெருக்கமானவர்களின் ஆதிக்கம் தமிழகத்தில் தலை தூக்கியது என்பதை நாம் இதற்கு முன்பு வெளியிட்டுள்ள பல செய்திகளில் தகவல் தெரிவித்துள்ளோம். குறிப்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது இங்கு ஆந்திராவை சேர்ந்தவர்கள் பல பேர் தலை கோட்டையில் அடிபட்டது குறித்தும் நாம் குறிப்பிட்டு இருந்தோம். தமிழக ஆளுநராக இருந்த ரோசையாவுக்கு ராம மோகன ராவ் மிகவும் நெருங்கிய நட்பு கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் இருவருக்கும் தூதுவராக திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருவர் இருந்தார். அதன் காரணமாகவே அவர் அதிகாரத்தில் கோலோச்சினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில்தான் பிரபல தொழில் அதிபர் என்று கூறப்பட்டு வந்த சேகர் ரெட்டி அவர் வீட்டில் வருமான வரி சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனைக்கு பின்னாலே பல அரசியல் சதுரங்க வேட்டை உள்ளது என்று அப்பொழுதே பரபரப்பாக பேசப்பட்டது. சேகர் ரெட்டி வீட்டில் சோதனை நடத்துவதற்கு முன்பாக கர்நாடகாவில் நடந்த வருமான வரி சோதனையில் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் உறவினர் ராமலிங்கம் என்பவர் சிக்கினார். அவரிடம் நடத்திய தீவிர விசாரணைக்கு பிறகு வருமான வரித்துறை சேகர் ரெட்டி, சீனிவாச ரெட்டி, பிரேம் ஆகியோர் வீடு, அலுவலகங்கள் ஆகியவற்றில் தீவிர சோதனை நடத்தினர். சேகர் ரெட்டி தம்மிடம் இருந்த தகவல்கள் எதையும் ஒளிவு மறைவாக வைக்கவில்லை என்றும் அவர் கொடுத்த தகவலின்படியே ராம மோகன ராவ் வீடு உட்பட 13 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர் என்றும் கூறப்படுகிறது. மேலும் சேகர் ரெட்டியின் மூலம் காவிரிக்கு தண்ணீர் திறந்துவிடும் பிரச்சனையை, மணல் கொள்ளையர்கள் பணத்தை கைமாற்றிய விவகாரம் குறித்த தகவலை நாம் முன்பே வெளியிட்டு இருந்தோம். இந்த சோதனையில் மிகவும் கலங்கி போய் உள்ளது கார்டன் வட்டாரம். அதிமுகவினர் பலரும் ராம மோகன ராவுக்கு நெருக்கம் காட்டியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் அமைச்சர்கள் பலரும் சிக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதில் முக்கியமாக சந்தேக வலயத்திற்குள் தற்போதைய அமைச்சர் ஒருவரும் முன்னாள் அமைச்சர் ஒருவரும் இருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. இந்த சோதனைகள் சங்கிலி தொடர் போலவே தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியலில் தற்போது ஆட்சி பீடத்தில் அமர்ந்து இருப்பவர்களுக்கும்
ஆட்சி பீடத்தை ஆக்கிரமிக்க நினைப்பவர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய சோதனை காலம் என்றே கூறலாம்.